வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். எப்போவுமே மாதத்தினுடைய ஒரு தொடக்கம், இந்த மாதத்துலேருந்து நல்லா இருக்கணும் முருகா அப்படின்னு வேண்டிப்போம். தினத்தினுடைய தொடக்கம், அண்டவா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுறது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வாரத்தினுடைய தொடக்கம், இந்த வாரம் பூரா எனக்கு நல்லா இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவோம். இப்படி தினம் தினம் இந்த உதிக்கக்கூடிய தினம் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி. சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருவா, சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னா சூரிய உதயத்தப்போ எந்திரிச்சிருவா. நான் எங்கே சார் சூரிய உதயம் பார்த்தேன்? அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. 8-9 மணி தான், பெட் காஃபி தான் குடிச்சு எழுந்திருப்பேன். இது சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் சூரியன் உதயம் பார்த்ததில்லை, பிரம்ம முகூர்த்தத்தையும் பிரம்ம முகூர்த்தம் வேணால் பார்ப்பேன், ஏன்னா தூங்க போகிறது அந்த டயத்து தான், ஏன்னா என்னோடய வேலை அப்படி. இப்படி சில பேர் இருப்பாள். சில காலம், நேரம், சூழ்நிலைகள், மனிதர்களுடைய வேலையின் இயல்பு, இதுக்கு தகுந்தாப்பில் எல்லாம் மாறுது இல்லையா? பட் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயம் என்ன சொல்கிறது? பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான பாபங்கள் நிறையா குறையிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கும் பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டான சிறப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்ப்போம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் என்ன, இன்றைக்கி நாள், நட்சத்திரம், பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நாம் பார்ப்போம். 1/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, அதிகாலை 4:03 பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி காலை 6:28 வரை நவமி, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம், கடகராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி நாள் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைக்கு ரொம்ப மகத்துவம் உண்டு. சனீஸ்வர பகவான் காஹத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா நீராஞ்சன சமாபாக்ஷ ரவிபுத்திரம் மாகுஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனீஸ்வர பகவானே, என்கிட்ட ஒரு நபர் சொல்கிறார், நான் அவர்கிட்ட பேசுவேன் சார், ஏன்னா தர்மகாரகர் அவர் தான். என்னை போட்டு இப்படி படுத்துறியாப்பா, ஏதாவது எனக்கு விலைக்கு கொடுக்குமா? உண்மையாக சொன்னால் கேட்டால் உடனே செஞ்சுருவார் சார். அப்பேற்பட்ட ஒரு பகவான் மட்டும் உண்மையாகவே கேட்டாலே ரொம்ப அழகாக நமக்கு உடனே அந்த காரியத்தை கஷ்டமாக இருக்கான்னு சொன்னோம்னே விலைக்கு கொடுத்துட்றது. இது உண்மையாக நான் படுற ஒரு பெரிய அனுபவம். இதை நிறைய பேருக்கு நான் சொல்லி உண்மையாகவே இந்த தர்மகாரகர்கிட்ட போய் நின்று சில பேர் வேண்டுவாங்க. சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறவா, ரெகுலராக போகிறவா, அந்த எள்ளுப்பட்டினம் போடுவா, விளக்கேற்றுவா, சாமியை நின்று வணங்குவாங்க. ஏன்னா நான் கோயிலில் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு பல காரியங்களில் தடை இருக்கும், ஆனால் அது மாறிடுது. இது ஒரு பெரிய அதிசயம்தான். அந்த மாதிரி நீங்கள் அதை செய்து பாருங்கள். சனி சிங்காப்பூர்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே பார்த்துட்டோம்னா அந்த வீடு முழுக்க பார்த்திங்கன்னா கதவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சுவாமி மேலே ஒரு பக்தி பயம் இருந்துருக்கு. நிறையா பேர் திருநள்ளாறு போவா, ரொம்ப சிறப்பாக அங்கே இருக்கக்கூடிய ராஜாபட்டர் சிறப்பாக அங்கே பூஜை பண்ணி கொடுப்பார். அந்த கோயிலுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. சனிக்கிழமை நமஸ்காரம் பண்ணுவா. பெருமாள் கோயிலுக்கு போகாதவா, இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கிறவா இருப்பாள். சார் சனிக்கிழமை மட்டும் நான் விரதம் அப்படி இருக்கிறவா இருப்பாள். அப்பாவுக்கு வேண்டி, அம்மாவுக்கு வேண்டி, குழந்தைக்கு வேண்டி இப்படி விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. சனிக்கிழமை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் காலையில் கோயிலுக்கு போகாமல் பாசுரம் படிக்காமல் இருக்க மாட்டாள். ஓங்கி உலகளந்து உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டு நீர் ஆடினா திங்கின்றி நாங்கள் எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, இப்படி இந்த பாசுரம் பாடுவாள். அதே போன்று பார்த்துட்டோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் கேட்பாங்க. சனிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள். இதெல்லாம் செய்து வரும்போது நமக்கு சனி கீர்த்தின்னு சொல்லுவாங்க. சனியில் செய்த காரியங்கள் வெற்றி பெறும், சனியில் செய்த காரியங்கள் சக்ஸஸ் உண்டு. அப்போ ஏன் சார் முகூர்த்தம் வைக்கலை அப்படின்னு சொல்லுவாள். செவ்வாய் சனி முகூர்த்தம் இல்லை அப்படின்னு பஞ்சாங்கத்தில் புராதானத்தில் எழுதிப்பட்டிருக்கு. அதுதான், ஏன்னா அந்த நாள் சிறப்பு முகூர்த்த விஷயத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில காரியங்களுக்கு சனிக்கிழமை கீர்த்தி உண்டு.
அப்படி இருக்குது. அதெல்லாம் வரக்கூடிய ஆன்மீக தகவலில் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், கோயிலுக்கு போய் சனீஸ்வர பகவானை வேண்டி வணங்குறது ரொம்பவுமே சிறப்பு. நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு முயற்சி திருவினையாகவும் விடாமுயற்சி வெற்றி தரும்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தில் நம்ம திருப்பி அந்த காரியத்தை முயற்சி பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிடும். ஒரு சின்ன ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு பிராணி வந்து இப்படி போகுது, பின்னாடி வந்து அந்த ஷார்க் அப்படியே பிடிக்க வருது, சாப்பிட கடிக்க வருது. அது இப்படி நனைஞ்சு அப்படி நனைஞ்சு இப்படி நனைஞ்சு அப்படி நனைஞ்சு அப்படியே போகுது. அதுவும் பின்னாடி துரத்திக்கிட்டே வருது. இதோட அதாவது இந்த சின்ன கேப்புன்னு சொல்லுவாள், சின்ன நுனி தான் அப்படி பிடிக்கிறதுக்கு. அது திருப்பி பிடிக்க வரும். அது கட் பண்ணி அப்படியே போகும். அப்படி போகும்பொழுது திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே செத்த மாதிரியே படுத்துரும். அது பக்கத்துலேருந்து இப்படி மோந்து பார்த்து இப்படி திரும்பும் பாருங்கள், டக்குன்னு அப்படி குதித்து அந்த பாறை மேலே ஏறி போகும். விடாமுயற்சி, தன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஜெயிச்சிடவுங்கிற ஒரு இது, உயிர் மேலே இருக்கக்கூடிய பயம், வெற்றி மேலே இருக்கக்கூடிய பயம், புகழ் மேலே இருக்கக்கூடிய பயம், செல்வத்தின் மேலே இருக்கக்கூடிய பயம், இது எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிடும். அதுதான் நம்மளுடைய விஷயத்தை நம்ம எப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு விரயங்கள் கூட பின்னாடி லாபமாக பார்த்துப்போம். இது என்னத்தை போய் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி மேஷராசி அன்பர்கள் அந்த மாதிரி விரயங்களை கூட லாபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாருடைய குணாதிசயங்கள் என்னங்கிறது தெரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பொருட்கள்லாம் பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருப்பி அதை ரீரிப்பேர் பண்ணி சரி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிறவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவேன், சக்ஸஸ் ஆகிடும். சில பேர் இந்த அப்படியே தூரத்துலேருந்து வருவாங்க, பார்த்தீங்கன்னா வெயிட்டு தூக்கிட்டே வருவாங்க, அப்படியே பேசாமல் விட்டுருவாங்க. பக்கத்தில் நெருங்கும்போது நான் வேணால் ஹெல்ப் பண்ணிட்டா, இல்லை பரவாயில்ல நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு ஒரு பேக் அதையும் கொடுங்க, இவ்வளோ நேரம் தூக்கிட்டு வந்தீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2ஐயும் தூக்கிட்டு வருவாங்க. கரெக்டாக பக்கத்தில் நெருங்கி வருவாங்க, அங்கேருந்து ஓடி வந்து பாவம் 2 பேக்கையும் நீங்கள் ஒன்று தூக்கியிருக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 கையில் வாங்கிட்டு இவங்க சொல்ல வரத்துக்குள்ளே, அப்போ அவ்வளோ நேரம் தூக்கிட்டு வந்தவங்களுக்கு பரிசு கிடையாது. பக்கத்தில் வந்து இதெல்லாம் வீட்டில் இந்த கடைக்குட்டியெல்லாம் இந்த வேலையை பண்ணுவாங்க. கடைக்குட்டினா கடைசி குழந்தை இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். பெரிய பாவம், இந்த சின்ன பையன் இருக்கானே பயங்கரமான ஆள், பெரிய பொண்ணு நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சுட்டித்தனமெல்லாம் பண்ணி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். குழந்தைகள் பெரியவர்களுக்கு ரொம்ப யோசித்து சமயோஜித்த யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். இதை வியாபாரத்துக்கு பயன்படுத்திட்டேன்னா மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கும். ஒவ்வொரு அம்மாவும் குழந்தை பிறக்கும்போது ராஜாவாக வருவான், ராணியாக வருவான், இப்படி சொல்லுவாள். அந்த மாதிரி அதற்குண்டான சக்ஸஸ் அந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தைகள் மிகப்பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அம்மா அப்பாவுக்கு இருக்கும். அதை வந்து சாதிக்கிறது குழந்தைகள்கிட்ட இருக்குது. அதை முயற்சி பண்ணால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எடுத்த காரியங்கள் லாபங்கள் கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள், தொழில் ரீதியாக பேசக்கூடிய விஷயங்கள்ல இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் தெரிந்தவா வந்தவா போனவா எல்லாத்தையும் கரெக்டாக எந்தெந்த காரியத்துக்காக பயன்படுத்தணுமோ அழகாக நீங்கள் அதை சரி பண்ணிப்பேல். இன்றைய தினத்தில் மிதுன ராசி நண்பர்களே, ஒரு சில யோசனைகள் மனசில், செய்யலாமா வேண்டாமா, ஓகேவா இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பலவிதமான யோசனைகள் இருக்கும். இன்றைக்கி எல்லாம் கரெக்டு. 3 விஷயத்தில் கவனமாக இருந்தால் போகணும். உணவு ஒன்று, இது ஆகாதுன்னா விட்டுடணும். பணம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கவனமாக, மற்ற எல்லா காரியங்களும் இன்றைக்கி சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புது பதவிகள் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். ஏதேனும் புது காரியங்கள் பண்ணுறது உங்களுமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்பா தாத்தா செய்த அதே தொழில் நான் திருப்பி ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அரிசி சம்மந்தமாக, குடோன் சம்மந்தமாக, அதே மாதிரி வேர் ஹவுஸ் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. இரும்பு ஸ்பேர் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தெரியும். ஹார்ட்வேர் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவம், மூலிகை, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புது கம்பெனி ஓப்பன் பண்ண நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் உண்டு.
ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூவை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டா போதும். மீது எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியாக பூச நட்சத்திரத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். புனர்பூசம் ஆயில்யம் இதற்கு தேவையாக இருந்துட்டுருக்கு. நல்ல காரியங்களை பற்றி நீங்கள் யோசிக்கும் பொழுது சில நேரங்களில் நம்மளுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவாக தோணுது, வேண்டாமோ அப்படின்னு தோணும். மனசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை கடைபிடிக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். சக்ஸஸுக்கும் இந்த வேண்டான்னு சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன கேப்பாக தான் இருந்துகிட்ருக்கும். அதனால் உங்களுக்கு சாதக பாதகம் பார்த்துட்டு ரொம்ப பார்த்து அகலக்கால் வைக்காமல் சில காரியத்தை எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புது காரியங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிம்ம ராசி நேயர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. புது வாகனம், புது விஷயத்தை பற்றி நிறைய யோசனைகள் இருக்கும். விரயத்தை சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் யாராவது முடியலன்னு சொன்னாலும் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு வந்து தலைவலி எப்பவுமே இருந்துருக்கும். அவளுக்கு இந்த பல் சம்மந்தமான பிரச்சனை, அவங்க ஐயோ அம்மா அப்படின்னு இருப்பா. என்ன சார் பாவம் கூட்டு போக வேண்டியதானே டாக்டர்கிட்ட? இல்லை, அவளுக்கு எப்பவுமே இந்த பல் சம்மந்தமான எல்லா இடத்துக்கும் கூட்டு போயாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. அப்படி மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க. முடியலன்னு ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொருத்தர் வந்து சொல்லி அதை எடுத்து பார்க்க வேண்டாம். அது என்னங்கிறத ரியாக்ட் பண்ண வலி தாங்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம்னு சொல்லுவாள். இது பெயின் அப்படிங்கிறது உடம்பு ரீதியாக உபாதைகளுக்கு மட்டும் கிடையாது. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்க மனசில் இருக்கக்கூடிய தடங்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஃபேமிலியில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட உட்காந்து பேசி சில காரியத்தை கிளியர் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்வீங்க. திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். பொண்ணு பார்க்க போகிறது, அதுமாதிரி பையன் பார்க்குறது, அதே மாதிரி நல்ல ஜாதகம் சூப்பர், அடேங்கப்பா பிரமாதமாக வந்திருக்கு, 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு அஸ்ட்ராலஜர் பார்த்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை வாங்கணும், இது வந்து இதை கொடுத்துட்டு அடுத்தது வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவா அதை பார்த்து சரியாக கொடுக்கக்கூடிய மதிப்புக்கு சரியாக இருக்கான்னு 1க்கு 4 முறை பார்த்துக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. தோல் உபாதை, ஹெரிடிட்டியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மறைமுக எதிரி இருந்துட்டுருப்பா. முன்னாடி ஒன்று பேசுவேன், நீங்கள் சொல்கிறத பூரா எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தோணுதுங்க. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சுது நீங்கள் தான் அது கரெக்டாக தோணுது. இங்கே உங்ககிட்ட சொல்கிறல அங்கே போய் நான் சொன்னேன் நீ தான் கரெக்டுன்னு சொன்னேன், ஆனால் அவரெல்லாம் ஒன்றும் என்ன தான் இருந்தாலும் உங்களோட தாங்க கரெக்டு, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் கேம் ஆடிடுவா. மறைமுக எதிரிகள் இருப்பா. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் புதுசாக படிக்கணும், நான் ஐஐடியில் ஜாயின் பண்ணணும், ஐஏபிஎஸ் சேரணும், ஐஏஎஸ் சேரணும், நான் வந்து நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை மனசில் வச்சுட்டுருக்கா. கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், செஃப்பாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மேனேஜராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஹோட்டலில் மிகப்பெரிய பொறுப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். டெய்லி நைட்டு அப்பா காலையில் பகல் ஃபோனை பக்கத்துலேயே வச்சு தூங்க வேண்டியதாக இருக்குது. ஃபோன் அடித்தாலே அப்படி அம்மா ஃபோன் வருது. நான் பெங்களூரில் நிறைய பேர் சந்திக்கும்போது, அஸ்ட்ராலஜி போய் பார்க்க சந்திக்கும்போது, சார் ஃபோன் தான் சார், ஜாதகம் பார்த்துட்டு இருக்க ஃபோன் சார், ஒரே நிமிஷம் ஜாதகம். ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் அதனால தான் நான் ஃபோனை வெளியிலே வச்சுருவேன், ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்கன்னு. ஏன்னா அந்த பார்க்கக்கூடிய அரை மணி நேரம் 1 மணி நேரம் முழுசாக அதில் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி பார்த்து யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்து ரொம்ப நிறைய ஃபோன். சில பேர் கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாள், அப்படியே ஆர்வமாக தானாக சிரிப்பா. சில பேர் ஃபோனில் பேசி சிரிக்கிறதெல்லாம் முடிஞ்சு படுத்துப்போம், கேம்ஸில் சிரிக்க அப்பா போச்சு அப்படின்வா. பக்கத்தில் இருந்துருக்கோ அப்படி பார்ப்பாங்க, அதெல்லாம் அவள் கண்டுக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சிலதில் மனசை அடிக்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கவனம் என்பது தேவை. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேயர்களுக்கு நல்ல அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தினம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புது இடத்துக்கு வாடகைக்கு போகிறது, இன்றைக்கி அட்லீஸ்ட் வாஸ்து ரீதியாக டேபிளை திருப்பி வச்சுடுவேன். இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உண்டான நாள், சொந்த பந்தங்களை சந்திக்க, விசேஷ நாட்கள், முகூர்த்த நாட்களாக இருக்கும்போது எங்கேயும் போயிட்டு வரலாம், அதுக்காக பிளானிங் பண்ணலான்ட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகை ஆபரணங்கள் இது போன்ற விஷயங்கள், இன்றைக்கி நாள் சரியில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நாள்லாம் நல்லா தான் இருக்குது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு
போய் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புது காரியங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. உணவகம் வச்சுட்டு இருக்கவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரும். ஒரு சில நேரங்களில் அப்படியே யோசிப்பீங்க, இது சக்ஸஸ் ஆகுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அப்படின்னு 4 பேர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க. பக்கத்தில் இருக்க சொல்லி எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தனியாகவே முடிக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுருக்கல. பட் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோன்றதோ அதான் எடுத்து செய்வீங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம், அதே சமயத்தில் சில மாற்றங்களுக்கு உண்டான தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பெண்களாக இருந்தால் மாமியாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளும் தன் பேர். அப்பா எவ்வளோ வேலை, காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு, முடியவே இல்லை, இன்னும் சாயந்தரம் நைட்டு, அப்பா எத்தனை வேலை ஒரே ஆள் செய்யணுமா சார்? அப்படிலாம் பல நேரங்களில் விருச்சிகராசி என்பர்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், புது விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில முயற்சிகளுக்கெல்லாம் பல பேர் தடங்கள் சொன்னாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சிறு குறு படங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள்லாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து அது ஜெயிக்கணும். சும்மாலாம் இருக்கக்கூடாது சார், சக்ஸஸ் ஆகணும் சார். இத்தனை நாள் பட்டாச்சு, 1 வருஷமா 2 வருஷமா, 7.5 சனியில், எனக்கெல்லாம் 10.5 சனியெலாம் நடந்திருக்கு. தாங்காது சார், இது ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சி எடுப்பேன், அது சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சொந்த பந்தங்கள் மூலமாக சில காரியத்தை எடுத்து செஞ்சுப்பீங்க. சாக்லேட் சம்மந்தமான ஃபேக்ட்ரி, சாக்லேட் சம்மந்தமான கடை வச்சுருக்கோம், ஏர்போர்ட்டில் கடை வச்சுருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மாலில் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருள் அப்படியே நம்ம விற்றுட்டு நான் வந்து இந்த பிராண்டை உருவாக்கிட்டேன், இதன் மூலமாக எனக்கு பண வரவுகள் வருமா? கண்டிப்பாக வரும். டெலிகாம் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வர கால்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் இது 12 ராசிக்கும் உரியது தான். சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஃபேக் கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பேம் கால்ஸ். அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போயிட்டீங்க, உங்களுடைய கார்டு நம்பர் எல்லாம் சொல்லிட்டேன்னா அதில் கவனம் என்பது தேவை. நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்மளுடைய பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு, இங்கே தான் வச்ச எங்கே காணமேன்னு சில நேரங்களில் மறதிகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பொருட்களில் கவனம் தேவை. தனுசு ராசி என்பவர்களுக்கு தெய்வீக வழிபாடு மிகப்பெரிய வெற்றி வழிபாடாக அமையும். மகர ராசி நேயர்களே, நல்ல காரியங்கள் கூடி வரும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படுவதில், பிரயாணங்கள் அதிகரிக்கும், மற்றவர்களுக்கு உண்டான காரியத்தை எடுத்து செயல்படுவதில், அரிசி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், குடோன் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, சில இன்டர்வியூவெல்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏதேனும் ஒரு இடத்துக்கு போகிறோம், அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, டக்குன்னு கோவம் வந்துடும். ஹோட்டலுக்கு போய் சாப்பாடுக்கு போகும்போது வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னுமா என்னங்க இது, காசு கொடுத்து தானே சாப்பிட்றோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது லைட்டாக அப்படி போயிடுச்சுன்னா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போவாங்க, அப்படியே ஒரு முறைச்சுன்னு போவாங்க. சில நேரம் நம்மளுக்கு நேரம் கிளிக் ஆச்சுன்னா எதுக்கு முறைக்கிறான்னு தெரியல, அவள் பாட்டுக்கு போயிடுவாள். சில நேரம் நமக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நின்று என்ன முறைக்கிற அப்படின்னு சண்டை வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகும். ஒரு படத்தில் சந்தானம் சார் வந்து இந்த விடிய நிற்பாங்க, காலையில் இருந்து கிளம்பி போயிடுவா. அந்த மாதிரி சில நேரங்களில் அப்படி ஏற்படக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு திருமண மண்டபம், தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான இருக்குது. புது இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு நிறைய சமயோஜித யோசனை, இதெல்லாம் ஒரு பெரிய ஐடியா சார், நான் யார்ட்டையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும் தெரியும், பட் இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சா சக்ஸஸ் ஆகும். இது அப்படியே காற்று வாக்கில் ரகசியமாக சொன்னது ரகசியமாக அப்படியே போயிடும். இன்றைய தினத்தில் வீட்டில் வளரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய ஒரு விஷயத்தை காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், அதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு மரம் சம்பந்தமான வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக பில்டிங் கட்டணும்,
இது வந்து பின் நாட்களில் யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இது ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன், புது விதத்தில் எடுத்து பண்ணுறேன்னு ரீசர்ச் எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில பில்டர்ஸ்க்கெலாம் நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணத்தை போட்டு திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியது. அப்பப்போ ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில், அதாவது நல்லது சொன்னாலும் திட்டுறா, இதை சொன்னாலும் திட்டுறா, நான் இதுதான் பேசுகிறது, பேசாமல் நான் இன்றைக்கி இந்த மௌன விரதம் மாதிரி இருந்துவிட்டா அப்படின்னு சில நேரங்கள் யோசிப்பேன். பல நேரங்கள் அப்படி மௌன விரதங்கள் இருப்பேன். ஆனால் பரவாயில்ல, எல்லா விஷயங்கள்லேயும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இது சரியில்லையா, இப்படி இன்னொன்று, இந்த இது சரியில்லையா, இது அப்படி பிரித்து அழகாக இது பண்ணுவேன். உங்களை அப்பப்போ நீங்களே பாரு நல்லா பண்ணுவேன் அப்படின்னு பாராட்டிக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினத்தில் அப்படியே அமைதியாக சில நேரம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சில ஜாதகங்களுக்கு எப்படின்னு கேட்டாலும் இன்றைக்கி ரொம்ப ஐடியாஸ் நிறையா வரும். புது புது ஐடியாஸ்லாம் க்ரியேட் ஆகும். அப்பா பயங்கரமாக யோசிப்பா இன்றைக்கி, இந்த மாதிரி இருக்கும். சில உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை அது தலைவலி அப்படின்னு உட்காந்துருப்பா. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் த ஹாரோஸ்கோப், அதாவது ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மாறும். இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்படி இருந்துட்டு இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு சிறப்பு உண்டு. புது க்ரியேட்டிவிட்டியாக ஒரு காரியம், அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த எடிட்டிங் சம்மந்தமானதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புதுசாக ஒரு விஷயத்தை நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அதாவது இன்றைய தினம் எனக்கு நன்னா இருக்குமான்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி மாதத்தில் இந்த மாதம் எனக்கு நன்னா இருக்குமா அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஒரு விசேஷம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த விசேஷ நாட்களில் இனிமேல் எனக்கு நல்லது தான் நடக்கும். ஏன்னா இதற்கு தான் மாதம் கிருத்திகை, சஷ்டி, இப்படி நாட்கள் வருது. இந்த நாட்கள் அன்னைக்கு நமக்கு என்னென்ன தடங்கல்கள் இருக்கோ அந்த தடங்கல்களை பூரா ஒதுக்கி வச்சு நல்லதை பிறக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாளை நம்மளுடைய முறைகளில், பூஜை புனஸ்கரணங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு பிரதோஷ வழிபாடு, சில பேர் இந்த பிரதோஷத்துக்கு போனால் பெரிய சந்தோஷமாயிடும். இந்த 15 நாள் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் போயிடுது, இப்படி சொல்கிறவா இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சஷ்டி அன்னைக்கு முருகனை பார்த்துட்டு வந்தால் அப்பாடா இந்த போன இந்த 10-14 நாள் இருந்த பிரச்சனையெல்லாம் இனி வரக்கூடிய நாள் நல்லாயிருக்கும். இப்படி தான் மோட்டிவேஷனாக நம்ம ஒவ்வொரு காரியத்தை எடுத்து கொண்டு இருப்போம், நம்ம செயல்பட்டு கொண்டு இருப்போம் இல்லையா. அதற்கு சனிக்கிழமை நாளும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டே. சனிக்கிழமை நாளுக்கும் அந்த ஒரு பெரிய மகத்துவங்கள் இருந்து கொண்டு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை கோயிலுக்கு போய் ரெகுலராக போய் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் சொல்லுவேன் சனி தர்மக்காரகர் அவர்கிட்ட வேண்டிக்கிறாரு. அப்படி வேண்டும் பொழுது உடனே அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துட்றார். இது உண்மை. நீங்கள் சனிக்கிழமை நாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு போய் நீங்கள் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் எடுத்து செய்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் 7.5 சனி கோயிலுக்கே போக மாட்டாங்க, சில பேர் அஷ்டம சனி கோயிலுக்கே போக மாட்டாங்க. சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனை என்னப்போ சாமி கும்பிட்டு கஷ்டம்தான் சார் வருது வாழ்க்கையில், இப்படி சொல்லிட்டு இருப்பா. மேலும் 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 அதே நெகட்டிவிட்டிக்குள்ளே இருப்பா. அப்படி இல்லை, நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்து எவ்வளவு தடங்கள் ஆனாலும் நான் போவேன், இதை வழிபாடு பண்ணுவேன்னு மாறி பாருங்கள், ஒரு பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இதுதான் உண்மையும் கூட. நீங்கள் வயசானவர்கள் நிறைய பேர் எடுத்து பாருங்கள், சாயந்தரமான அப்படியே ஒரு விபூதி வச்சுட்டு இப்போ உட்காந்து நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம இப்படி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சும்மானாவது அந்த சுவாமியை வேண்டின்னு இருப்பா, அப்படி கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு இருப்பாங்க. யதார்த்தமாகவே அவர்களுக்குள்ளே அது மாறிடுறது. அவங்களுடைய 3rd ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல் ஃபேஸ் போய் 2வது ஃபேஸ் போய் 3rd ஃபேஸ் வரும்பொழுது அவர்களுக்கு ரியாலிட்டி தெரிய வருது. ஒன்றுமே கிடையாது, இறைவன் மட்டும்தான் எல்லாம், இந்த நாமத்தை சொன்னால் போது இது ஒரு மனசுக்கு நிம்மதி கொடுக்குறதுன்னு. 3rd ஃபேஸில் இந்த ரியாலிட்டி தெரியறதை விட இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் பகவத்கீதையும் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களும் இத்தனை பூஜை புனஸ்காரணங்களையும் இத்தனை ஆய்வுகளையும் இத்தனை விஷயங்களையும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னர் சாண்ட்டுன்னு சொல்லுவாங்க, உள்ள
சேன் பண்ணக்கூடிய உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ வேண்டிக்கிறது மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இது வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக பல காரியங்களை சாதித்தவர்கள், ஏன் என்னுடைய ஆன்மீக தகவல் நிறையா பார்த்துட்டு இருக்கவங்க, சார் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க பாருங்கள் சார், எங்கள் வீட்டில் இதை பண்ணால் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகுது, நிறையா வாய்ஸ் நோட், நிறையா பேர், சார் எங்கள் ஃபேமிலியில் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணும்னா இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய காரணமாக இருக்கும்னு சொல்லும்போது ஒரு பெருமிதம் இருக்கக்கூடியதாக இருக்குது. காசிக்கு வந்துட்டு போனவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் தெரியுது சார். விஸ்வநாதருக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இந்த காசி யாத்திரை நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதில் நீங்களும் பதிவு பண்ண நினைக்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரம்.